சமீபத்தில் தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மீண்டும் திருமணம் பண்ணியிருக்காங்க. அதாவது கிறித்தவ முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க. கணவருக்கு லிப் கிஸ் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் 15 வருட காதலர் ஆண்டனி தட்டீலை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. டிசம்பர் 17ஆம் தேதி இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. கோவாவில் ஹிந்து முறைப்படி திருமணம் நடந்துச்சு. அதில் விஜய், த்ரிஷா, மாளவிகா மோகனன் உள்ளிட்ட பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. மணமகன் கிறித்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால தற்போது கிறித்தவ முறைப்படி மீண்டும் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. சர்ச்சில் பார்த்தோன்னா திருமணம் நடந்திருக்கு. அந்த புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருது. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கணும். அதே போல் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க இருவரும் சந்தோஷமாக வாழணும், எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே மாதிரியாக தனி விமானத்தில் வந்தாங்க. அதே போல் எதற்காக அவங்க இருவரும் ஒன்றா போனாங்க, ஏற்கனவே சர்ச்சை நிறைய இருக்கும்போது எதுக்கு இப்படி இருந்துச்சு, யார் இந்த வீடியோ வெளியிட்டிருப்பா அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வைரலாக வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் இவங்களுக்காக நிறைய பார்த்தோன்னா பரிசுகளை கொடுத்துருக்கிறாரு. அவங்க வெளிநாடு போகிறதுக்கு, அதாவது கப்பல்லே பயணம் செய்து அவங்க தேனிலவு போகிறதுக்காக அவர் நிறைய பார்த்தோன்னா செஞ்சுருக்கிறாரு. அதே போல் நகைகள் அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவர் கூட இணைந்து நடித்த ஹீரோயின் அப்படின்றதையும் தாண்டி மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாத உண்மை. அதனால் அவங்களுக்காக இந்த பரிசுகளை கொடுத்துருந்தார் விஜய் அவர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் எந்த ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா வரதட்சணை வேண்டாம், நான் நிறையவே சம்பாரிச்சிருக்கேன், எனக்கு கீர்த்தி மட்டும்தான் வேணும், நீங்கள் அவங்கள எனக்கு திருமணம் பண்ணி வச்சதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவங்களுடைய வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது முறைப்படி கொடுத்து தான் ஆகணும், சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம மீற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்களாம். இன்னொரு பக்கம் ஆண்டனி அவர்கள் 500 பவுன் நகையை கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறாரு திருமணத்திற்காக. நான் என்னுடைய மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடையிலேருந்து அணிகள்லேருந்து எல்லாமே என்னோடதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சுருக்கிறாரு. இதெல்லாம் இருக்க நிறைய வதந்திகள் கீர்த்தி சுரேஷ் அவர்களை பற்றி சொத்துக்காக தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியாச்சு. அதற்கும் ஆண்டனி அவர்கள் என்னை விட அவங்க நிறையவே சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, நான் தான் அவங்களுக்கு கொடுக்கன்ற அவசியம் இல்லை, தயவுசெய்து இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு அவர் கூட சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்டனி அவர்கள் மீது ஒரு மதிப்பு உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இருவரும் சந்தோஷமாக வாழணும் நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.